வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். தீரேந்திர ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் மத்திய பிரதேஷ்ல இருக்கிற தேவாஸ் பகுதியில வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு சொந்தமா 2 மாடியில ஒரு வீடு இருக்குது. சோ அந்த வீட்டோட மேல் தளத்தை ஒரு குடும்பத்துக்கும் கீழ்த்தளத்தை பல்வீர் ராஜ்புட் அப்படிங்கிற இன்னொரு நபருக்கும் வாடகைக்கு விட்டிருக்காரு. சோ பல்வீர் ராஜ்புட் தன்னோட மனைவி மற்றும் 2 குழந்தைங்க கூட அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இப்படி இருக்கிற இந்த சூழல்ல தான் திடீர்னு ஒரு நாள் அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் கொமட்டலும் வாந்தியும் வர்ற மாதிரி ஒரு பயங்கரமான துர்நாற்றம் அடிச்சிருக்கு. இப்போ அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்ச நெய்பர்ஸ் அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போய் அங்க இருந்த ரூம் முன்னாடி நிக்கிறாங்க. அதே சமயத்துல போலீஸ்க்கும் கால் பண்ணி சம்பவ இடத்துக்கு வர சொல்றாங்க. தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பகுதிக்கு வந்த போலீஸ் துர்நாற்றம் அடிக்கிற அந்த ரூம்க்கு போய் அங்க என்ன இருக்குதுன்னு அலசி ஆராயும் போது அந்த ரூம்ல இருந்த ஒரு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றாங்க. இப்படி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணின அடுத்த செகண்டே அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த ஒரு பொண்ணோட சடலம் கீழே விழுந்திருக்கு. சொல்ல போனா அந்த பொண்ணோட கை காலெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில உடம்பு ஃபுல்லா பெட்ஷீட்டால சுத்தி இருந்திருக்கு. இப்போ விசாரணையோட ஒரு பகுதியா இறந்து போன அந்த பொண்ணு யாரு, எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, யாரு கொலை பண்ணினா அப்படிங்கிற கேள்விக்கான பதில தேடின போலீஸ்க்கு பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் தெரிய வருது. ரீசெண்டா நடந்த இந்த பயங்கரம் ஒட்டுமொத்த இந்தியாவையே மத்திய பிரதேஷ் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கிரைம் ஸ்பாட்ல இருந்த போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் மற்றும் போலீஸோட மோப்பனாய் இப்படின்னு இவங்க எல்லாரும் கில்லருக்கு எதிராக ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்க அந்த இடம் ஃபுல்லாத்தையும் தரவா செக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கிரைம் நடந்த அந்த வீட்டுல ஸ்டே பண்ணி இருந்த பல்வீர் ராஜ்புட் கிட்டையும் ஹவுஸ் ஓனரான தீரேந்திர ஸ்ரீவஸ்தவா கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது போலீஸோட உடம்பையே புல்லரிக்க வைக்கிற மாதிரி சில ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. தொழிலதிபரான தீரேந்திர ஸ்ரீவஸ்தவா தனக்கு சொந்தமான 2 மாடி கட்டடத்தை 2 குடும்பத்துக்கு வாடகைக்கு விட்டுட்டு அந்த நபர் அதே ஏரியால இருக்கிற வேறொரு பகுதியில குடும்பத்தோட ஸ்டே பண்ணிருக்காரு. இந்த சூழல்ல அந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஸ்டே பண்ணி இருந்த சஞ்சய் அப்படிங்கிற நபர் 2024 ஜூன் மாசம் தான் ஸ்டே பண்ணி இருந்த அந்த வீட்டை காலி பண்ணிட்டு தன்னோட ஹவுஸ் ஓனர் கிட்ட நான் என்னோட எல்லா திங்ஸையும் எடுத்துட்டேன், ஆனா ஒரே ஒரு பெட்ரூம்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வச்சிருக்கேன், நான் அந்த திங்ஸை எடுக்கிற வர அந்த ரூமை யாருக்கும் வாடகைக்கு விட வேணாம், அந்த ரூம்கான வாடகை பணத்தை மட்டும் நான் மாசம் மாசம் உங்களுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்காரு. இப்படி சஞ்சய் அந்த வீட்டை காலி பண்ணின மறு மாசமே, அதாவது 2024 ஜூலை மாசம் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி பல்வீர் ராஜ்புட் அப்படிங்கிறவரு தன்னோட மனைவியையும் 11 மற்றும் 10 வயசு மதிக்கத்தக்க தன்னோட 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு அந்த வீட்டுல ஸ்டே பண்றாரு. பல்வீர் அந்த வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஓனரான தீரேந்திரா பல்வீர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த வீட்டுல உள்ள ஒரே ஒரு ரூமை தவிர மத்த எல்லா ரூமையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த வீட்டுல ஸ்டே பண்ணி இருந்தவரு அவரோட சில திங்ஸ அந்த ரூம்ல தான் வச்சிருக்காரு. இன்னும் 2-3 மாசத்துல அவரே வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போயிருவாரு. அதுக்கப்புறமா நீங்க அந்த ரூமையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது. சில மாசத்துக்கு அப்புறமா பல்வீர் தன்னோட ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ணி, எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இந்த ரூம் பத்த மாட்டேங்குது, தேவையில்லாத சில பொருட்களை போட்டு வைக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னொரு ரூம் தேவைப்படுது, சோ நீங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்ன அந்த ரூமையும் எங்களுக்கு தந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹவுஸ் ஓனர் இன்னும் சில மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் சஞ்சய்க்கு கால் பண்ணி அந்த ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போக சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரியா 7 மாசத்துக்கு அப்புறமா மறுபடியும் தன்னோட ஹவுஸ் ஓனருக்கு கால் பண்ண பல்வீர், நாங்களும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணி அந்த குறிப்பிட்ட ரூமை எங்களுக்கு தர சொல்லி கேக்குறோம், எப்படியாவது அந்த ரூமை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அப்படி இல்லனா எங்க வீட்டுல இருக்கிற தேவையில்லாத சில திங்ஸை வைக்கிறதுக்காகவாவது அந்த ரூமை எங்களுக்கு ஸ்டோர் ரூமா கொடுங்கன்னு கேக்குறாங்க. இப்படி பல்வீர் அடிக்கடி கால் பண்ணி அந்த ரூமை கேட்டுட்டே இருந்ததுனால ஹவுஸ் ஓனரும் சரி ஓகே நீங்க அந்த ரூமை ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
சரியா 2025 ஜனவரி 9ஆம் தேதி பல்வீர் தன்னோட ஹவுஸ் ஓனர் கிட்ட அந்த ரூம் கீயை வாங்கி அந்த குறிப்பிட்ட ரூமோட கதவை ஓபன் பண்றாங்க. இப்போ அந்த ரூம்க்கு போன அவரு தான் வீட்ல இருந்த சில பொருட்களை அந்த ரூம்ல வச்சுட்டு வெளியில வரும்போதுதான் அந்த ரூம்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஆன்ல இருக்கிறத பாக்குறாரு. ஃப்ரிட்ஜ் ஆன்ல இருந்ததை பார்த்ததும் பல்வீருக்கு பயங்கரமா கோபம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த நபர் ஆல்ரெடி ஸ்டே பண்ணி இருந்த அந்த வீட்ல கரண்ட் பில் கம்மியா தான் வந்திருக்கு. ஆனா இப்போ ஸ்டே பண்ணி இருக்கிற இந்த வீட்ல கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கு. இத்தனை நாளா எதுக்காக கரண்ட் பில் அதிகமா வருதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருந்த அந்த நபருக்கு சஞ்சய் ஃப்ரிட்ஜ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம போனதுதான் கரண்ட் பில் அதிகமானதுக்கு காரணம்னு கண்டுபிடிக்கிறாரு. சோ சஞ்சயை திட்டிக்கிட்டே அந்த ஃப்ரிட்ஜ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வந்திருக்காரு. இப்படி ஃப்ரிட்ஜ் ஸ்விட்சை ஆஃப் பண்ண அடுத்த நாளே பல்வீர் ராஜ்புட் குடும்பத்தால அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாத மாதிரி பயங்கரமான துர்நாற்றம் அடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள சடலமா இருந்த அந்த பொண்ணோட சடலத்தை மீட்ட போலீஸ் ஆல்ரெடி அந்த வீட்டுல ஸ்டே பண்ணி இருந்த சஞ்சயை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இறந்து போன அந்த பொண்ணு யாரு, எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரிய வரும்னு நினைக்கிறாங்க. சோ சஞ்சயோட மொபைல் நம்பர் மூலமா அந்த நபரோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி மெயின் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற அந்த நபரை இறந்த உடலை கண்டுபிடிச்ச சில மணி நேரத்திலேயே அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ சஞ்சய் கிட்ட நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில இறந்து போன அந்த பொண்ணு யாரு, சம்பவம் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா உண்மையையும் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க. உஜ்ஜைனை சேர்ந்த சஞ்சய்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி குழந்தைங்க இருக்காங்க. ஆனாலும் சஞ்சய் தன்னோட ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணிட்டு பிரதீபா பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். சஞ்சயோட லிவிங் பார்ட்னரான பிரதீபாவுக்கு சஞ்சய்க்கு மேரேஜ் ஆகி குழந்தைங்க இருக்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த பொண்ணு அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம சஞ்சய் கூட ஒன்னாதான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சரியா 2023 ஜூன் மாசம் லிவிங் பார்ட்னரான இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போய் சொல்லி தொழிலதிபரான தீரேந்திரா வீட்ல இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாடகைக்கு குடியேறி இருக்காங்க. சில மாசத்துக்கு அப்புறமா பிரதீபா அந்த பகுதியை சேர்ந்த எல்லார்கிட்டையும் அன்பா பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் தான் பண்ற வளையல் பிசினஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க புது டிசைன்ல செஞ்ச வளையலை விற்பனை பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல பிரதீபா அடிக்கடி சஞ்சய் கிட்ட நாம 2 பேரும் கிட்டத்தட்ட 5 வருஷமா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக என்ன மேரேஜ் பண்ண மாட்டேங்கிற, நீ என்ன மேரேஜ் பண்ணினா நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சந்தோஷமா வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சஞ்சய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை மேரேஜ் பண்ண சொல்லி எதுக்காக என்ன கம்பல் பண்ற, என்னால உன்னை மேரேஜ் பண்ண முடியாது, உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட வாழு, அப்படி இல்லனா என்னை விட்டு பிரிஞ்சு போயிருன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பிரதீபா அழுதுகிட்டே, நான் உன் கூட 5 வருஷம் வாழ்ந்திருக்கேன், என்னால உன்னை மறக்க முடியாது, சோ நீ என்ன மேரேஜ் பண்ணியே ஆகணும்னு பிடிவாதமா சொல்லியிருக்காங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாத சஞ்சய் அடிக்கடி மேரேஜ் பண்ண சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற பிரதீபாவை போட்டு தள்ளினா மட்டும்தான் தன்னால நிம்மதியா இருக்க முடியும். இல்லனா இவ தன்னோட மனைவி கிட்ட நடந்த எல்லா உண்மையையும் சொல்ல கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு தன்னோட ஃப்ரெண்டான வினோத் தேவ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி பிரதீபாவை போட்டு தள்ள ஹெல்ப் கேட்டிருக்கான். இப்போ சஞ்சயோட அந்த முடிவுக்கு வினோத் ஓகே சொன்னனால சரியா 2024 ஜூன் மாசம் வினோத் பிரதீபா வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த டைம்ல அங்க இருந்த சஞ்சய் பிரதீபாவை உட்கார வச்சு, நான் உன்னை மேரேஜ் பண்றதை தவிர நீ வேற எதுனாலும் என்கிட்ட கேளு, நான் அதை உனக்காக செய்யறேன்னு சொல்லியிருக்கான். ஆனா பிரதீபா சஞ்சய் கிட்ட நீ என்ன மேரேஜ் பண்ணியே ஆகணும்னு பிடிவாதமா சொல்லிட்டே இருந்ததுனால சஞ்சய் மற்றும் வினோத் இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரதீபாவோட கழுத்தை கயிறை வச்சு இறுக்கமா நெரிச்சு கொலை பண்ணிருக்கானுங்க. இப்போ இறந்து போன பிரதீபாவோட சடலத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ணுன்னு தெரியாம அந்த பொண்ணோட 2 கையையும் 2 காலையும் டைட்டா கட்டினது மட்டும் இல்லாம உடம்பு ஃபுல்லா பெட்ஷீட்டால சுத்தி அந்த சடலத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ள அடைச்சிருக்காங்க. அதே சமயத்துல அந்த இறந்த உடல் எக்காரணத்தை கொண்டும் அழுகிற கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜோட கூலிங் லெவலை ஹைல வச்சிருக்காங்க. இப்போ பயந்து போன சஞ்சய் அந்த வீட்டை காலி பண்ணிடலான்னு முடிவு பண்ணி ஃப்ரிட்ஜ் உட்பட சில பொருட்களை மட்டும் அந்த ரூம்ல வச்சுட்டு அந்த ரூமை வெளிப்பக்கமா லாக் பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா தன்னோட ஹவுஸ் ஓனர் கிட்ட அந்த குறிப்பிட்ட ரூமை மட்டும் யாருக்கும் வாடகைக்கு விட வேணாம், நான் அந்த ரூம்கான பணத்தை மாசம் மாசம் உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லி ஆன்லைன் மூலமா கரெக்டா வாடகை பணத்தை பே பண்ணிருக்கான். இது போக 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த ரூம்க்கு வந்து அந்த பாடியோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிருக்கான்.
இதுல குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சஞ்சய் நேரம் வரும்போது டெல்லியை சேர்ந்த ஸ்ரத்தா வாக்கரை அந்த பொண்ணோட லிவிங் பார்ட்னர் துண்டு துண்டா வெட்டி பாடியை டிஸ்போஸ் பண்ணின மாதிரி நாமளும் பிரதீபாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலான்னு நினைச்சிருக்கான். ஆனா அதுக்குள்ள போலீஸ் சஞ்சயை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா சஞ்சயோட ஃப்ரெண்டான வினோத்தை போலீஸ் தீவிரமா தேடும் போதுதான் அந்த நபர் ராஜஸ்தான் டோங்க் மாவட்டத்துல ஏதோ ஒரு குற்றத்தை பண்ணிட்டு ராஜஸ்தான் ஜெயில இருக்கிறதா மத்திய பிரதேஷ் போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சோ பிரதீபா கேஸ் விஷயமா ராஜஸ்தான் போலீஸ் கிட்ட வினோத்தை பத்தி பேசுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கேஸ்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தான் தங்கி இருக்கிற வீட்டுல ஒரு பொண்ணோட சடலம் இருக்குன்னு தெரியாமலேயே பல்வீர் தன்னோட குடும்பத்தோட பல மாசமா அந்த வீட்டுல தான் ஸ்டே பண்ணிருக்காரு. இறுதியா அந்த வீட்டுல ஒரு சடலம் இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த குடும்பத்தோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு வார்த்தைகளால சொல்லவே முடியாது. இந்த கேஸ்ல வர்ற பிரதீபாவோட செயலை பத்தியும் அந்த பொண்ணோட லிவிங் பார்ட்னரான சஞ்சயோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.